முனைவர் சி. மரியசெல்வம், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இன்று பார்க்கக்கூடிய பாடற்பகுதி அலகு 2, சமய பாடல்கள், திருநாவுக்கரசர் திரு அங்கமாலை. திருநாவுக்கரசர் தேவாரம், திரு அங்கமாலை திருப்பதிகம், திருமுறை 4ஆம் திருமுறை, 9வது திருப்பதிகம். சோழ நாட்டில் பல தலங்கள் சென்று உழவார பணி செய்த அப்பர்பிரான் பூந்துருத்தி தலம் வந்தடைந்த போது அங்கே ஒரு மடத்தினை நிறுவி அதிகமான நாட்கள் அங்கே தங்கி உழவார பணிபுரிந்தார். அப்போது பல பதிகங்கள் பாடினார். அத்தகைய பாடல்களில் ஒன்றுதான் அங்கமாலை என்று அழைக்கப்படும் இந்த பதிகம். உடலில் உள்ள உறுப்புகளை எவ்வாறு நல்வழிப்படுத்தி இறைப்பணியில் ஈடுபடுத்துவது என்பதை கூறுவதால் இந்த பதிகத்திற்கு அங்கமாலை என்ற பெயர் வந்தது. உயிர் தனது வினைகளை தானே கழித்து கொள்ள முடியாததால் தான் சார்ந்துள்ள உடலில் உள்ள கருவிகளை இறைப்பணியில் ஈடுபடுத்துவதன் மூலம் வினைகளை கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு வினைகளை கழிப்பதன் மூலம் உயிர் நல்வழிக்கு செல்ல இயலும் என்பதால் உடலில் உள்ள கருவிகள் செய்ய வேண்டிய செயல்களை எடுத்துரைக்கும் இந்த பதிகத்தினை சேக்கிழார் செல்கதிக்கு வழிகாட்டும் பதிகம் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். பாடல் எண் 1. தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். விளக்கம்: தலைகளால் ஆகிய மாலையை தலையில் அணிந்து மண்டையோட்டில் பிச்சைக்கு உலாவும் தலைவனை தலையே நீ வணங்குவாயாக. பாடல் எண் 2. கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சு உண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ. விளக்கம்: கண்களே பார்க்கடலில் எழுந்த நஞ்சினை உண்டதால் நீல நிறம் கொண்ட கழுத்தை உடையவனும் 8 தோள்களை வீசி நின்றாடுபவனும் ஆகிய சிவபிரானை நீங்கள் காணுங்கள். பாடல் எண் 3. செவிகால் கைன்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேன்மீன்களோ. விளக்கம்: செவிகளே எமது தலைவனாகிய சிவபெருமான் செம்பவளம் போன்றும் தீயினை போன்றும் சிவந்த நிறம் கொண்டவர். பெருமைக்குரிய அவரது பண்புகளையும் செயல்களையும் எப்போதும் நீங்கள் கேளுங்கள். பாடல் எண் 4. மூக்கே நீ முரலாய் முதுகாடு உரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். விளக்கம்: மூக்கே சுடுகாட்டில் உரைபவனும் வேதங்களின் பொருளை மிகவும் கவனமாக கேட்டு உணர்ந்த பார்வதி தேவியின் மணாளனும் ஆகிய முக்கண்ணனின் பெருமைகளை நீ எப்பொழுதும் போற்றி ஒளிப்பாயாக. பாடல் எண் 5. வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பேய் வாழ் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். வாயே மதயானையின் தோலினை உரித்து அதன் பசுமையான தோலினை தனது உடலில் போர்த்தி கொண்டவரும் பேய்கள் வாழும் காட்டில் விருப்பமுடன் நடமாடுபவரும் ஆகிய பெருமானை நீ எப்போதும் வாழ்த்துவாயாக. பாடல் எண் 6. நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். விளக்கம்: நெஞ்சமே மேல் நோக்கிய செஞ்சடை உடைய நின்மலனை மேகங்கள் தவழும் இமயமலையின் மகளாகிய பார்வதி தேவியின் கணவனை நீ எப்பொழுதும் நினைப்பாயாக. பாடல் எண் 7. கைகால் கூப்பித் தொழீர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அறையார்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர். விளக்கம்: கைகளே படமெடுக்கும் பாம்பினை தனது இடுப்பில் கச்சையாக இறுக கட்டிய பிரானை நறுமணம் கமழும் சிறந்த மலர்களை தூவி
கைகளை கூப்பி தொழுவீர்களாக. பாடல் எண் 8. ஆக்கையால் பயன் எண் அரண்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயன் எண். விளக்கம்: சிவபெருமான் உறையும் கோயிலை வலம் வந்து பூக்களை கையால் இறைவனின் திருமேனி மேல் தூவி அவனை வணங்காத உடம்பினால் நமக்கு பயன் ஏதும் இல்லை. பாடல் எண் 9. கால்களால் பயன் எண் கரைக்கண்டன் உரைகோயில் கோலக்கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் எண். விளக்கம்: அழகான கோபுரத்தை உடைய நீலகண்டனாகிய எம்பெருமான் உறையும் கோகர்ணம் என்று அழைக்கப்படும் தலத்தில் உள்ள திருக்கோயிலை வலம் வராத கால்களால் என்ன பயன்? பாடல் எண் 10. உற்றார் ஆர் உளரோ உயிர்கொண்டு போம்பொழுது குற்றாலத்து உரைக்கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ. விளக்கம்: நாம் இறக்கும் தருவாயில் நம்மை சுற்றியுள்ள உறவினர்கள் எவரும் உதவ முடியாத நிலையில் இருப்பதால் அவர்கள் எவரையும் உற்றார்களாக கருத முடியாது. அந்த சமயத்தில் குற்றாலத்தில் உறையும் கூத்தன் தவிர வேறு எவரும் நமக்கு உதவி செய்யக்கூடிய உற்றார் இல்லை. பாடல் எண் 11. இருமாந்து இருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்து இருப்பன் கொலோ. விளக்கம்: தாருக வனத்து முனிவர்கள் ஏவிய போர்க்குணம் கொண்ட மான்கன்றின் கோபத்தை தணிவித்து அதனை தனது கையில் ஏந்திய சிவபிரானின் பெருமை வாய்ந்த திருவடியை சென்றடைந்து சிவகணத்தில் ஒருவராக கருதப்படும் நிலையினை அடைந்து இருமாப்புடன் இருப்பேன். பாடல் எண் 12. தேடிக் கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடொனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டுகொண்டேன். விளக்கம்: திருமாலும் நான்முகனும் தேடியும் காண முடியாத தேவனை தேடி அவன் என் நெஞ்சத்தினுள்ளே இருக்கின்றான் என்ற செய்தியை அறிந்து கொண்டேன். இவ்வாறு திருநாவுக்கரசர் சிவபெருமானை நோக்கி பாடியதாக இப்பாடல்கள் அமைகின்றது. நன்றி.